உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. முதலமைச்சர் கரூர் போய் பேசினது தான் இன்னைக்கும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இன்றைக்கு முதலமைச்சராக பார்க்கக்கூடிய ஒரு ஜோசப் விஜய் அவர்களுடைய பேச்சு ஒரு அருவருக்கத்தக்க பேச்சாக தான் நான் பார்க்குறேன். இந்த தமிழில் எவ்வளோ சிறப்பான மொழி, அந்த தமிழ் மொழி ஒரு பயன்படுத்தலாம்ல. ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு அப்படின்ற டிஎம்கேல அந்த தமிழ் மொழிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? கண்டிப்பாகவே. ஜென்சி மீட்டப்ன்றது வந்து இந்த கால தமிழ் தாய் வாழ்த்துல பிழைகள். கவர்மெண்ட் ஜாபு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒருத்தங்களும் ஒரு நாள் 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் 19 மணி நேரம்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கட் ஆஃப்ல ஒரு அரை மார்க்கு 5 மார்க்கு 3 மார்க்கு போயிட்டு வேலை கிடைக்காதவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு நடிகனை பார்க்க போய் விசிக தலைவர் அவர்கள் சொல்றாரு, திமுகவும் தாவேகாவும் இணைஞ்சா நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரியான பதில அவர் சொல்லியிருக்காரு. தம்பி விஜயும் தம்பி சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னவர் இதே திருமாவர்கள் தான். சமீப காலங்களில் திருமாவர்களுக்கு சோஃபா போயிருக்கு, பன்னி அரசு அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி போயிருக்கு. நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவின் இளம் பேச்சாளர் யோகேஸ்வரன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ஓகே. டிவிகே தலைவர் முதலமைச்சர் கரூர் போய் பேசினது தான் இன்னைக்கும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு, நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இன்றைக்கு முதலமைச்சராக பார்க்கக்கூடிய ஒரு ஜோசப் விஜய் அவர்களுடைய பேச்சு ஒரு அருவருக்கத்தக்க பேச்சாக தான் நான் பார்க்குறேன். எதுக்கு முன்னாடி வந்து கரூரில் இப்போ மக்களுடைய குறை தீர்ப்பு கூட்டத்தில் பேசியிருந்தார். திருச்சியில் நன்றி தெரிவிப்பு கூட்டம், நன்றி தெரிவிப்பில் வாயில் நல்லா வரும் அப்படின்னார். நான் என்ன அப்படின்னாரு. நேற்று என்ன பண்ணார், டேஷ் அப்படின்னு முடிச்சார். இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு பேசுகிற ஒரு மாண்பில்லை. முதலமைச்சர் பேச்சு வந்து ஒரு கண்டிக்கத்தக்க பேச்சு, ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு. அப்படிதான் என்னோட கண்ணோட்டத்துல இருந்து நான் இதை பாக்குறேன். அவர் சொன்ன அந்த திட்டங்கள், ஊழலை ஒழிச்சிட்டேன், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அவர் சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அவர் பார்த்திருப்பாரு? இந்த ஒரு 50 நாள் கழிச்சு ஆட்சியில இத்தனை நாளா அவர் என்ன பார்த்திருக்காருன்னு இருக்குல்ல. அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கேலியான விஷயம் தான். அவர் சொன்னது, யாராவது உங்ககிட்ட ஊழல் கேட்டா, ஊழல் யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மாமா, உங்க விஜய், உங்க விஜி அப்படின்னு சொல்லுங்க. ஊழலே தராதீங்க, யாரும் லஞ்சம் தராதீங்கன்ற. லஞ்சம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுவாரா? என் ஆட்சியில யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்கினா அவங்களுக்கான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுவாரா? இல்லைன்னா மக்களை தராதீங்கன்னு சொல்லுவாரா? இதுவே ஒரு கேள்விக்குறிதான். புரியுதுங்களா? ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய இவர் வந்து 234 தொகுதிகள், கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி மக்கள் தமிழகத்தில், அதில் எத்தனை குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஆண் பெண்ணுன்ற இவ்வளோ பெரிய ஒரு 108 சீட் எடுத்து மைனாரிட்டியில் ஆட்சியை பிடிச்ச இந்த முதலமைச்சர் வந்து ஊழலை ஒழிப்பேன், அப்புறம் இந்த அல்லு சில்லு மற்றும் பலர் அப்படிலாம் சொன்னார். ஊழல் சக்தி, ஊழலை செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன், ஊழல் பண்ண விட மாட்டேன்னு சொன்னவர் இப்போ ஊழல் பண்ணவங்களால அவங்க கட்சியில் இழுத்துட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மை. இப்போ ஒரு மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம்ன்றார் கரூரில். இதே விஜய் கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த ஒரு பெருந்துயர சம்பவம் வந்து செப்டம்பர் மாதம் நடக்குது. அது முடிஞ்சு ஒரு 2 நாள் கழித்து வீடியோ மூலயமா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடிகர், ஆக சிறந்த நடிகர் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. வீடியோவில் பேட்டி இல்லை, மன்னிக்கணும், பேட்டி கொடுக்கல, அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார். சிஎம் சார், எனக்கு என்னை எதாவது பண்ணணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லை என் ஆஃபீஸில் இருப்பேன். ஆனால் இது ஒரு அரசியல் தலைவருக்கு மாண்பா? இல்லைனா இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் ஒரு தொண்டன், அவருடைய கட்சி தொண்டர் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னது மாண்பா? மாண்புனா என்ன, மரியாதைனா என்னன்னு தெரியாத இன்னைக்கு இருக்கிற சீஃப் மினிஸ்டர், இவர் சீஃப் மினிஸ்டரா இல்லைன்னா சீட்டிங் மினிஸ்டரா அப்படின்றதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. புரியுதுங்களா? 5000 பேருக்கு பாஸ் கொடுக்குறாங்க. திமுக வந்து ஸ்நாக்ஸ் பை வைப்பாங்க. ஆக்சுவலாக இது கடந்த ஆட்சியில் வந்து இந்த இளைஞரணி சார்பில் இளைஞரணி கூட்டங்கள், மண்டல வாரியான இளைஞரணி கூட்டம், வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு, பாக முகவர்கள் கூட்டம் அப்படின்றது வந்து
தன்னுடைய கட்சிக்காரர்களுக்காகவோ அந்த தொண்டர்களுக்காகவோ ஒரு உணவு, வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் அந்த கருப்பு சிவப்பு துண்டு, அந்த கட்சியுடைய கொள்கை புத்தகங்கள் அதெல்லாம் வந்து கொடுக்கறது வந்து திமுகவின் சார்பாகவோ அது எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய கட்சிகள் வந்து தன்னுடைய தொண்டர்களை வருந்தி பார்க்க விரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க. இதை வந்து எங்க பணம் டிவிகே சார்ந்த பல நபர்கள் எங்களுடைய வரி பணத்துல இவங்க கொடுக்குறாங்க. இப்ப முன்னாள் அமைச்சர்கள் 2 விஜயபாஸ்கர்களும் சேர்ந்து கரூர்ல ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில மறுபடியும் அந்த ஸ்நாக்ஸ் போய் எடுத்துக்க வைக்கிறீங்க, மாற்றோம் நீங்க, தூய சக்தின்னீங்க, இவ்வளோ பெரிய இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பை எதுக்கு? 5000 பேருக்கு ஒரு முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய நிகழ்னா ஓப்பன் இன்வைட் எல்லாருமே கொடுங்க. கரூர்ல மொத்தம் 5000 ஓட்டு தானே இருக்கு கரூர்ல. இப்ப முதலமைச்சரா பதவி ஏற்று 50 நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயினுக்கு கரூருக்கு போல, முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கே போல. இவ்வளோ இதுவானவனே நம்மளுடைய முதலமைச்சராகவே ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிழல் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார். முதல் போட்ட அமைச்சரும் அவர் தான், நிழல் முதலமைச்சரும் அவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கணக்கை தீக்கணும். ஒரு சிபிஐல ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கு, அவருமே அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட நபர். நான் வந்து கணக்கு தீப்பேன் அப்படின்னு ஒரு பேச்சு சொல்றாரு. அதுவுமே ஒரு கண்டிக்கத்தக்க பேச்சு. கரூர் கணக்கு தீப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவுமே ஒரு கண்டிக்கத்தக்க பேச்சு. அந்த பேச்சுக்கு அடுத்து அங்கிருந்து சிஎம் அவர்கள் எதுக்காக இப்ப கரூருக்கு போயிருக்கிறாருன்னா, மிக விரைவில் இடைத்தேர்தல் வரும். கரூர் மக்கள் உண்மையாகவே கரூர்ல நேற்று மக்கள் வெள்ளம் திரண்டிருச்சு. மக்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்களுமே பார்த்தோம். சட்டசபையில வந்து இது மக்களுடைய ஆட்சி, இது மனசாட்சியின் பெயரிலாக நடக்கிற ஆட்சி அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் கரூரில் ஏன் தாவேகா வெற்றி பெறவில்லை? கரூரில் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் ஏன் வெற்றி பெற்றார்? வெற்றி பெற்றவுடன் அவர் வீட்டுக்கு சோஃபா போய்விட்டது. குதிரை வேகத்தில் அந்த மேஜிக் என்னான 118 ராக்கெட் வேகத்தில் இந்த முதலமைச்சர் இன்று வாங்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள். இப்போ கடந்த ஆட்சியில வந்து பொருளாதாரத்துல இரட்டை இலக்கு அடைஞ்சோம். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி அந்த லிட்ரஸி ரேட்ல ஸ்கூல்ல வந்து 0% அதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு ஒரே டார்கெட்டு தான், நம்மளுடைய இதை வந்து 118 ஆக்கணும், கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான வேலைகளை பார்க்கணும் சொல்லி தீர்ந்து போன சக்தி கிட்ட இருந்து இது ஒரு காஞ்சி போன சக்தியா எல்லா எம்எல்ஏக்களையும் இழுக்கிறாருன்றது கண் முன்னாடி நல்லாவே தெரியுது. ஓகே, விரைவில் இடைத்தேர்தல் வருது, அதனாலதான் கரூருக்கு போறாரு, அதனாலதான் இந்த டிராமா அப்படின்னு சொல்றீங்க. சரி, விரைவில் இடைத்தேர்தல் வருதுன்னா 5 தொகுதி 6 தொகுதிக்குமே தான் இடைத்தேர்தல் வருது. எதுக்கு கரூருக்கு மட்டும் இவ்வளோ கரூர்ல கணக்கு தீக்க வேண்டியது இருக்கு? கரூர்ல இருக்கிற உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்து அரசு பணி இதெல்லாம் ஏன் தரணும்? ஏன்னா வந்து கரூர் துயர சம்பவம் நடந்தவனே வந்து பல அரசியல் விமர்சகர்கள் அனைத்து கட்சி தரப்பினர்களும் வந்து ஒரு கண்டனம் சொன்னாங்க. ஒரு 41 உயிர்கள் இறந்துருச்சு, 41 உயிர்கள் இறந்து இது நாள் வரைக்கும் தாவேகாவில் எல்லா கட்சிக்கும் ஒரு சில புரோட்டோகால்ஸ் இருக்குங்க, புரியுதுங்களா? ஒரு பொதுக்குழு கூட்டமோ ஒரு செயற்குழு கூட்டமோ அதுக்கு தீர்மானம் போடுவாங்க. காலங்காலமா இதெல்லாம் வந்து நம்ம வந்து மற்ற கட்சிக்கு பாடம் எடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? நம்மளும் ஒரு 75 வருஷ பாரம்பரிய கட்சி, திராவிடத்துக்கு கட்சி, நம்ம நீதி கட்சி. புரோட்டோகால் இருக்கா? அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாதுங்க. எல்லா கட்சியும் இருக்கணும்ன்ற, எல்லா கட்சியும் இருக்கணும். நம்ம ஒரு 75 வருஷ பாரம்பரிய கட்சி, நீதி கட்சியில தொடங்கி அப்புறம் திராவிட கழகத்துல தொடங்கி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல தொடங்கி நம்மளும் பெரும் அரசியல் தலைவர்களை எதிர்த்தும் அரசியல் பண்ணியிருக்கோம். பெரும் அரசியல் தலைவர்கள் நம்ம கட்சியிலே இருந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த செயற்குழுவோ பொதுக்குழுவோ அல்லது ஒரு மாவட்ட கழகத்தினால் ஒரு கூட்டம் போட்டாலோ தீர்மானங்கள்ன்றத ஒரு நிறைவேற்றுவாங்க. அந்த மாவட்டத்துல மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட பிரதிநிதி, மாவட்ட அவைத்தலைவர்ன்றவங்க எல்லாம் உட்காந்து ஒரு தீர்மானம் நிறைவேடுவாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானமே படிக்கலைங்க, ஒரு மெழுகுவத்தி ஏந்தி ஒரு மௌன அஞ்சலி செலுத்தலைங்க. எந்த 41 பேர் அந்த பஸ்ஸில் போய் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணார்ல, ஆக்சுவலாக செப்டம்பர் மாதம் நடந்து முடிஞ்சவொடனே அதுக்கட கொஞ்ச நாள்லேயே வந்து ஆயுத பூஜை வருது. ஆயுத பூஜைக்கு அந்த பஸ்ஸுக்கு பூஜை போட்டு ஃபோட்டோ வந்துச்சு டிவிகே HQ ஐடிவி பேஜில், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய குஷி ஆனந்த், இன்னைக்கு இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர், அவருக்கு நீர்வளத்துறை நாங்கள் இப்போ பார்த்தேன் மேகதாது அணை அண்ணன் வரணுன்ட்டு ஊடகத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு போறாரு. மேகதாது அணையை பற்றி கரெக்டான அமைச்சர்கள்கிட்ட தான் ஊடகம் வந்து கேட்குறாங்க.
ஊடகம் சார்ந்த நடுவர்கள் வந்து மேகதாது அணைன்னு சொல்றாங்க. அண்ணன் அண்ணன் வரனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதுதான் வந்து ஒரு நீர்வளத்துறையோட அமைச்சருடைய, தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சருடைய ஒரு நிலைமை. தமிழ்நாட்டு மக்கள் அதை விரைவில் புரிஞ்சுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். புரிஞ்சிக்கணும். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி வந்து 12 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. நிறைய அடுக்கடுக்கான விமர்சனங்கள். இவருமே முதலமைச்சருமே வந்து கரூருக்கு ஏன் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்க. ஏன் மேலே பழி போட்டாங்க 33 நாள் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த பிரச்சாரத்தில் 13 நாட்கள் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணாரு, ப்ரெசென்ட் ஆனார். மிச்சம் எல்லா நாளும் ஆப்சண்ட்டு. 13 நாள் தான் ப்ரெசென்ட்டு. அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தா 33 நாளில் 13 நாள் ப்ரெசென்ட்டு, பேலன்ஸ் இருக்கிற டேஸில் ஆப்சண்ட்டு. லாஸ்ட்டாக ஒய்எம்சி கிரவுண்டில் லாஸ்ட்டு கூட்டம், அதாவது அந்த 42 ஹார்ஸுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் கேம்பெயின் வைப்பாங்க எல்லா பார்ட்டிலையும். அதில் வந்து ஏன் மேலே ஏன் சார் பழியை தூக்கி போட்டீங்க, ஏன் மேலே ஏன் பழியை போட்டீங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், முன்னாள் நடிகர், இன்றைக்கு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தானே இந்த கூட்டத்துக்கு வந்தாருங்க. சி. ஜோசப் விஜய் அவர்களை பார்க்க தானே வந்தாங்க. அப்போ வந்து இந்த பொறுப்பை வந்து அவர் தான் ஏற்றுக்க முடியும். வேற யார் மேலேயும் பழி சுமத்த முடியாதுல்ல. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நள்ளிரவு 2 மணிக்கு போய் பார்க்கும்போது உங்களால் அடுத்து 24 மணி நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு போய் இரங்கல் தெரிவிக்கலன்னா எதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி எடுத்த உடனே ஆட்சிக்கு வந்தா உடனே எல்லாமே பண்ண முடியாதுல்ல. அவங்க டைம் கேட்குறாங்க. எல்லாருமே சொல்றது என்னன்னா, தாவேக்கா வந்த 2 வருஷத்துல ஆட்சி அமைச்சிடுச்சு, அதுக்குள்ள முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்க. டைம் கேட்டு பண்ண மாட்டாரன்றது ஒண்ணு இருக்குல்ல. நீங்கள் வந்து சரியான கேள்வி கேட்டீங்க. 2 வருஷத்தில் வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதாவது தாவேக்கா ஒரு அப்பட்டமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வாங்கிய இடங்கள் 106 தான். ஒன்று வந்து திருப்பத்தூர் தொகுதியில் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். அந்த வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. திருச்சி கிழக்கும் பெரம்பூர்லேயும் போட்டியிட்ட முதலமைச்சர் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டார். ஆக 108 தொகுதியில் வென்று கிட்டத்தட்ட 106 தொகுதிகள் தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. புரியுதுங்களா? இது இல்லாமல் திமுக வந்து அன்னைக்கு நைட்டே சொல்லிட்டாங்க, இது எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வந்து அன்று இரவே வந்து அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி நாங்கள் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய விசிகா தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வைகோ, அதுக்கப்புறமா இந்தியன் முஸ்லீம் லீக் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள், அப்படியே அப்புறம் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவி நம்மளுடைய அன்னியார் பிரேமலதா அவர்கள்னு எல்லாருமே வந்து அன்றைக்கி நைட்டு சந்தித்தாங்க. மறுநாளே வந்து காங்கிரஸ் போயிட்டாங்க, அவங்களுக்கு 2 மினிஸ்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். எனக்கு டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் அவங்க கேட்கல, நம்ம தான் கொடுத்தோம். எதிர்கட்சிகள் தரப்பில் வந்து 6 மாதம் வந்து இவங்களுக்கு ஆட்சி தொடர விடணும், 6 மாதத்துக்கு இவங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொன்னோம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த 6 மாதம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு குறை நிறைகள் இருந்தால் எதிர்கட்சிகள் குரல் எழுப்புவோம் என்று கூறினோமே தவிர, தமிழ்நாட்டின் அவலங்களுக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் குற்ற சம்பவங்களுக்கும் முறைகேடுகளுக்கும் தமிழ்நாட்டின் எதிர்கட்சிகள் என்றும் வாய் மூடி சிஎம் சார் போல் பேசாமல் இருக்காது. பேசினாலும் சினிமா டைலாக்குகள் பேசாது. காரணம், இது தமிழ்நாடு. நீதியை நிலைநாட்டிய தமிழ்நாடு, பொள்ளாச்சி வழக்கில் நீதி வாங்கி கொடுத்த தமிழ்நாடு, விளாத்திக்குளம் மாணவிக்கும் அந்த தமிழ்நாடு அரசு நீதி வாங்கி கொடுத்தது, அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திலும் நீதி வாங்கி கொடுத்தது, தூத்துக்குடி பென்னிக் ஜெயராஜ் வழக்கிலும் நீதி வாங்கி கொடுத்தது, ஸ்டெர்லைட்டில் 12 பேர்கள் துப்பாக்கி சூடிலும் நீதி வாங்கி கொடுத்த அரசு இந்த தமிழ்நாடு அரசு. என்றுக்குமே பாலியல் குற்ற சம்பவங்களுக்கும் சரி, சட்ட ஒழுங்குக்கும் சரி, தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டுகளில் சரியான நீதியையும் நிலைநாட்டியுள்ளது. ஆகிய காரணங்களினால் இந்த புதிதாக அமைந்திருக்கிற தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர், பேசாத முதலமைச்சர், பேசினால் சினிமா டயலாக் பேசும் முதலமைச்சர் அவர்களுக்காக இதற்கெல்லாம் எதிர்கட்சிகள் வாய் மூடி இருக்காது. ஒரு போதை மாத்திரை பயன்படுத்தும் அமைச்சரை கண்டு எப்படி தமிழ்நாடு அமைதியாக இருக்கும்? அதையும் அவர் வந்து ஒரு குழந்தைய வச்சு நார்மலைஸ் பண்ணுறாரு. நான் குழந்தைக்கு மாத்திரையை க்ரஷ் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அந்த தாம்பரம் சைடில் இருக்கிற ஒரு மாவட்ட கழக செயலாளர், தாம்பரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற பல பொறுப்புகளை வகித்து வரும் திரு கில்லி சரத் அவர்கள் வந்து ஒரு காலையில் வந்து ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை உடு அப்படின்றார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர்
ஒரு கையொப்பம் எடுக்கிறார். பேர்லயே மொழி இருக்குது நம்ம நாட்டுக்கு தான். அந்த வந்து எந்த நாட்டுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. ஆந்திராவும், ஒடிசா, கர்நாடகா, கேரளா எந்த நாட்டுக்கும் வந்து பேர்ல மொழி கிடையாது. நம்ம நாட்டுக்கு தான் தமிழ்நாடுன்னு பேரு. அந்த தமிழ்ல எவ்வளோ சிறப்பான மொழி. அந்த தமிழ் மொழி ஒரு பயன்படுத்தலாம்ல. ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு அப்படின்றார். காலையில இவரோட ஓட்டத்தை பார்த்தோம். சாயங்காலம் என்ன பண்ணாருன்னா இவரோட வீடியோ வந்துருச்சு. டிஎம்கேல அந்த தமிழ் மொழிகள் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? கண்டிப்பாகவே. ஜென்சி மீட்டப். ஜென்சி மீட்டப்ன்றது வந்து இந்த கால தமிழ் தாய் வாழ்த்துல பிழைகள். தமிழ் தாய் வாழ்த்துல பிழைகள்ன்றது வந்து நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. தமிழ் தாய் வாழ்த்துல பிழைகள் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போனதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து பிழைன்றது வந்து இவங்க பெருசாலாம் சுட்டி காட்ட முடியாது. புரியுதுங்களா? ஒரு அரசு நிகழ்ச்சி இல்லாம ஒரு பொது நிகழ்ச்சி, இளைஞர்கள் கூடக்கூடிய நிகழ்ச்சி, தன்னெழுச்சியா கூடக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து நீங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்துல பிழைனீங்களே, அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து 2 வாட்டி பாடணும். அது தெரியுமா? ஆளுநரை சந்தோஷப்படுறதுக்காக தேசிய கீதம் 2 வாட்டி பாடிருக்கிறாங்க. தேசிய கீதம் 2 வாட்டி பாடினாங்க இந்த தாவேக அரசு. ஆனா நம்ம தமிழ்தாயை பெருமைப்படுத்தும் நோக்கமாக இந்த தமிழ்நாட்டின் சிறப்பு உலகெங்கும் பறைசாற்றும் விதமாக நாங்க 2 வாட்டி தமிழ்தாய் வாழ்த்து அந்த ஜென்சி டிஎம்கேல பாடணும். ஜென்சின்ற வார்த்தை வந்து நீங்க தான், ஜென்சிக்கு வந்து சொந்தக்காரங்க நாங்க தான் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க. ஜென்சின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயதினர்கள், அதாவது ஒரு 14 வயதுலேருந்து 29 வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த ஜென்சியோட இதில் வருவாங்க. அதாவது பிஃபோர் ஓட்டர்ஸ், ஆஃப்டர் ஓட்டர்ஸ், அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு 29 வயசு வரைக்கும் இவங்க தான். உண்மையாலுமே ஜென்சி கிட்ஸு எதில் இருந்தாங்கன்னா 1967லேருந்து 2026 வரைக்கும் திமுகவில் அதிகமான ஜென்சிக்களே இருந்தார்கள், ஜென்சிக்களே பயணம் செய்தார்கள். அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய கட்சியில் இளைஞர் அணிலாம் வரலாம். இளைஞர் அணியில் இளைஞர்களால் தொடங்கப்பட்ட அணி தான் இளைஞர் அணிலாம் இந்த கட்சியில். அதனால இவங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து பிழைன்னாங்க, அதுக்கெல்லாம் வந்து இங்கே இடம் கிடையாதுங்க. தமிழ்தாய் வாழ்த்து நீங்கள் முதல்ல பாடுங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜியோ வந்துருச்சு, அந்தந்த நாட்டுடைய பாடிடலாம், மாநில பாடல் முதல்ல பாடிடலாம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து வந்தே மாதரம் பாடிக்கலாம், தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அதையும் பார்த்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அண்ட் அஃபேர்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. இதே போலதான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ கரூர்ல அரசு பணி கொடுக்கறதுக்கும் அதுக்கும் அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் கரூர்ல நடந்திருக்கு. அதனாலதான் அரசு பணி அப்படின்ற மாதிரி எல்லாம் பொது வெளியில பேசுறாங்க. இல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க சொன்னீங்க 2 வருஷத்துல ஆட்சி அமைச்சிட்டாங்க விஜய் அவர்கள். அதே மாதிரி சட்டமன்றத்துல சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, பணநாயகம் தோற்று போய் ஜனநாயகம் வென்றது, விசில் புரட்சி அடித்ததுன்றாங்க. முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் எந்த களத்திலையும் நிற்காதவர். புரியுதுங்களா? கரூரிலிருந்து ஒடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஒரு பாட்டு பாடின விஜய் அவர்கள் கரூரில் ஓடியதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தவர்கள் தான். விழுப்புரத்தில் ஓடியதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தவர்கள் தான். புரியுதுங்களா? கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டுட்டாங்க. 125 தொகுதிக்கு மேல இவருக்கு கொத்து புரோட்டா போட்டாங்க. புரியுதுங்களா? சேப்பாக்கத்துல சேமியா பாயாசம் கொடுத்தாங்க. துறைமுகத்துல தாறுமாறா தாக்கிட்டாங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து நாங்க தான் ஆளுங்கட்சி அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் பண்ணாங்கல்ல தொடர்ந்து 5 நிமிஷம் பேசினதுக்கே. அப்ப தமிழ்நாட்டு மக்களை இன்னுமே முட்டாளாக்குறாரு. நம்ம வந்து முட்டாள்னு சொல்லக்கூடாது, அது வந்து தவறு. தமிழ்நாட்டு அப்பனா இவர் வந்து எந்த நலத்திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டார். 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை கிடையாது உங்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா மகளிர்களுக்கு இலவச பயணம் கிடையாது. 6 சிலிண்டரு கிடையாது. அந்த அண்ணன் சீர் திட்டமா அது கிடையாது. அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 கொடுப்பேன்னார், அதெல்லாம் கிடையாது. நான் 5 நிமிஷம் ஒரு தொகுதியிலும் பேசினாலே அடுத்து வரப்போகிற இடைத்தேர்தலிலோ இல்லைன்னா அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையோ இவங்க வந்து வென்றுடுவாங்க. அப்பனா இவர் பேசினாலே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு பல பேர் மத்தியில் எழுந்திருக்குது. இந்த கவர்மெண்ட் ஜாபு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒருத்தங்களும் ஒரு நாள் 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் 19 மணி நேரம்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கட் ஆஃப்ல ஒரு 1/2 மார்க்கு 5 மார்க்கு 3 மார்க்கு போயிட்டு வேலை கிடைக்காதவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு நடிகனை பார்க்க போய் நடிகர் தாங்க அவரு. புரியுதுங்களா? அவர் ஒன்றும் ஃபிடல் கேஸ்ட்ரோவோ இல்லைன்னா பெரிய பெரிய புரட்சியாளர் கிடையாது. அவர் ஒன்றும், புரியுதுங்களா? அவர் ஒன்றும் பெரிய பெரிய புரட்சியாளர்லாம் கிடையாது. இவர் நடிகர் தான்.
சுறா, புலி போன்ற மிக மிக ஹிட்டான படங்கள் பிளாக் பாஸ்டர் கலெக்ஷனை கொடுத்த ஒரு மிகச்சிறந்த நடிகர். புரியுதுங்களா? நான் வந்து சோகத்தில் இருந்தேன். செப்டம்பர் மாதத்துலேருந்து நேற்று வரைக்கும் முதலமைச்சர் சோகத்திலே இருந்தார். மலேசியாவில் ஆடியோ லான்ச் ஆடினதெல்லாம் நாங்கள்லாம் பார்க்கலையா? எங்கள் அண்ணன் வி கச்சேரி தளபதி கச்சேரின்லாம் பாடினாங்க. அப்போ வந்து முதலமைச்சர் சோகத்திலே இருந்தாரா? அதே மாதிரி இது என்ன சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னாரு. நல்ல முகமலர்ச்சியோட பாருங்க, எல்லா அரசு அலுவலகங்களையும் பாருங்க, விஜயோடைய படங்களை பாருங்க, கோட் ஷூட் போட்டுக்கின்னு. நீங்கள் சோகத்தில் இருந்தால் அழுகுற மாதிரி வச்சிருக்கலாம்ல. நல்ல முகமலர்ச்சியோடைய தான் எல்லா ஃபோட்டோவுமே இருக்குது. அப்போ வந்து நான் வந்து சோகத்திலே இருந்தேன் இவ்வளோ நாளாக. முதலமைச்சராக ஆகனீங்கல்ல அன்னைக்கு ஒரு நாள், ஆஃப்டர் த எலெக்ஷன் ஒரு 10 நாள் தொடர்ந்து போய் ஆளுநர் மாளிகையை தொடர்ந்து அட்டண்டன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சோஃபாலாம் போய் எல்லாரும் வந்து தொடர்ந்து அந்த எல்லாமே முடிஞ்சு பதவி ஏற்று பாருங்க. இந்த பேப்பரை பார்க்காமலே ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி சி ஜோசப் விஜய் எனும் நான், இவர் அப்படியே ராஜ்மௌலி ப்ரொடக்ஷனில் பிரபாஸ் மாதிரி மகேந்திர பாகுபலி எனும் நான் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று போட்டு காமிச்சாரு நேரு இண்டோர் ஸ்டேடியமில். காலங்காலமாக நம்ம இதில் நடக்கும், ஆளுநர் மாளிகையில் தான் பதவியேற்பு விழா நடக்கும். எங்கள் முத்தமிழன் டாக்டர் கலைஞருக்கு ஒரு வாட்டி வள்ளூர் கோட்டத்தில் கூட அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இண்டோர் ஸ்டேடியமில் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனே தான் அது. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் பேசுகிற மாதிரியே பேசிட்டார். சரி, ஓகே. விசிக தலைவர் அவர்கள் சொல்கிறாரு திமுகவும் தாவேக்காவும் இணைஞ்சா நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரியான பதிலாக அவர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டுறேன். தம்பி விஜயும் தம்பி சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னவர் இதே திருமாவர்கள் தான். புரியுதுங்களா? சமீப காலங்களில் திருமாவர்களுக்கு சோஃபா போயிருக்கு, பன்னி அரசு அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி போயிருக்கு. இன் தோஸ் டேஸ் வன்னி அரசு ஆல்சோ நாட் எக்ஸ்போசிங் பிஜேபி. பிஜேபியை கூட ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா சபாநாயகர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லுங்க. பிஜேபியை எதிர்க்கணும்னு தானே அவர் சொல்றாரு, இணைஞ்சி எதிர்க்கணும்னு தானே சொல்றாரு. இணைஞ்சி எதிர்க்கணும்னு திரும்ப சொல்லியிருக்காருங்க. சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசு பேசும்போது சபாநாயகராக இருக்கக்கூடிய JCVD பிரபாகர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த RSS விஜய் எப்படி பிஜேபி எதிர்ப்பாரு? திமுக வந்து பெரியாரியம் பேசுது, அண்ணா கொள்கையை பேசுது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிடம் என்ற கொள்கையை இவ்வளோ நாளாக பேசிட்டு இருக்கிறோம். RSSஐ சார்ந்த இவர் எப்படி வந்து இது பண்ணுவார்? பிஜேபி எதிர்ப்பார் விஜய். இதுக்கு முன்னாடி இதே திருமாவர்கள் தானே இதை பேசினாரு. ஊடகங்களுக்கு இது தெரியலையே. திரும்ப தான் அதுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி, சோஃபால அவ்வளோ கோடியா அடக்க முடியுமா? நான் யார் துரோகம் பண்ணது, நானா துரோகம் பண்ணன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காருல்ல. DMKல இருந்து தான் என்ன கூட்டணியில இல்ல, வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் துரோகத்தின் மறுபெயர். புரியுதுங்களா? ஒரு 200 ஆண்டுகள் பேரியக்கம் பேரழிவை நோக்கி சென்றிருந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணியாக 20 ஆண்டுகள் தொடர்ந்தது. அதன் விளைவாக தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மாணிக் தாகூர் அவர்கள், அது இல்லாமல் நம்மளுடைய ஜோதிமணி என்று பல எம்பிக்களை தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸ் போனாங்க. புரியுதுங்களா? சமீபத்தில் என்னுடைய அருமை சகோதரர் எழில் அவர்கள் சொன்னார், 1967 அடிச்சோம் காங்கிரஸை, இன்னும் ஏந்துக்க முடியல அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் 1967 அடிச்சோம், இன்னும் ஏந்துக்கிற மாதிரி ஏந்து தத்தகா புத்தகான்னு வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அவங்கள விட்டுருங்க. நீங்கள் பெரியாரியம் பேசுனீங்க, இது தமிழ் தேசியம் பேசுனீங்க, உயரிய பொறுப்பான டெல்லியில் போயிட்டு மேல் சபையெல்லாம் பேசுனீங்க. இப்போ நீங்கள் சோஃபாவில் அவ்வளோ பணம் அடக்க முடியாது. வெளியிலேருந்து ஆதரவு, நீங்களே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க வேண்டியதானே? தம்பி விஜய் அவர்கள் எங்களுக்கு இது கொடுத்துட்டாரு, மாற்றி பேசுகிறாங்கன்றாங்க. இன்னைக்கு ஆதி திராவிடர் நலத்துறைன்றது ஒரு பேரையே மாற்றிட்டாங்க. திராவிடனாலே அப்போ வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கசகுது. புரியுதுங்களா? ஆதி திராவிடர் நலத்துறை, திராவிடம் என்ற ஒரு பெயரை கேட்டாலோ, நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பெயரை கேட்டாலே
அவர்களுக்கு நடுங்கிறது, கசக்கிறது. Okay. அந்த ஒரு திராவிடம்னா தாவேக்காக்கு நடுங்குது, திராவிடம்னா அதிமுகக்கு என்ன டிடிவி தினகரனும் சொல்லியிருக்காரு, அதிமுகவும் திமுகவும் இணையறதும் நல்லதுதான் சொல்லியிருக்காரு. நல்லா பாருங்க, இப்போ 67ல இருந்து திமுக இருந்துச்சு, திமுக விசஸ் காங்கிரஸ் அப்படின்னு போச்சு. ஆஃப்டர் 71க்கு அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன் தனியாக பிரிஞ்சார். அதுலேருந்தே திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. காலத்தின் சுழற்சி, மக்களின் தீர்ப்பு, திமுகவும் அதிமுகவும் ஒரே திசையில் உட்காந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஒரே திசையில். சட்டமன்றத்துல ஒரே வரிசையில தானே உட்காந்துருக்கிறோம். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய எதிர்க்கட்சி கொறடா, எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அதுக்கப்புறம் எங்களுடைய உறுப்பினர்கள், இதே வரிசையில தான் எடப்பாடியார் அவர்களும் உட்கார்ந்து. எதிர்க்கட்சிகள் குரலா பார்த்தா திமுகவும் அதிமுகவும் இப்போதைக்கு ஒன்னாதான் செயல்பட்டு இருக்கிறாங்க. விமர்சனங்கள்ன்ற பேர்ல எதிர்க்கட்சிகள்ல திமுகவும் இருக்கு அதிமுகவும் இருக்கு. புரியுதுங்களா? நாங்க ஒரு கேள்விக்கு குரல் எழுப்புனா அதே கேள்வியை அவங்களுமே குரல் எழுப்புவாங்க. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு கேரளால சிபிஐயும், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க எலியும் பூனையுமா இருக்கிறாங்க. இதே காங்கிரஸும் சிபிஎம்மும் இந்தியா கூட்டணியில ஒன்னா பயணிக்கிறாங்களே எப்படி? அதை ஏன் மற்ற கட்சிகள் ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க? திமுக அந்த இது திமுக அதிமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சு, இது ஒரு நமுத்து போன பொறிங்க. புரியுதுங்களா? இது ஒரு நமுத்து போன பொறி. இதையே வச்சு எவ்வளவு நாள் ஓட்ட போறாங்க? நான் தான் கேக்குறேன். இப்ப எதிர்கட்சியில ஒன்னா இருக்கு, கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது ஒண்ணு இருக்குல்ல. கூட்டணிக்கான வாய்ப்பு தலைமை தான் முடிவு பண்ணணும். தாவேக்காக்கு அதிமுகல இருந்து வெளியில வந்தவங்க எல்லாம் முக்காவாசி சொன்னது திமுகவும் அதிமுகவும் இணைய இருந்துச்சு, அதனால நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே நடக்கும். தாவேக்கால இணைஞ்சவங்களே இப்படி பேசுறாங்க. தாவேக்கால இருக்கிற ஒருத்தங்க என்ன தெரியுமா சொன்னாரு? பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னோடனே ஏன் ஓடுறீங்க அப்படின்னு கேட்டாரு கரூர்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே ஆதவர் நான் எழுந்து என்ன சொல்றாருன்னா, பார்ட்டின்னு தான் சொன்னேன், எந்த பார்ட்டின்னு சொல்லலைன்னா. உடனே எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், என்னுடைய அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிறோம், தைரியம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு தெம்பும் திராணியும் உள்ள கட்சி எங்கள் கட்சி. மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? திராவிடம் என்ற ஒரு போர்வையில் இருந்தவர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு 3ஆம் கட்ட தலைவரான பொருளாளர் பொறுப்புல இருந்தவருங்க. புரியுதுங்களா? இதுல இருந்து விலகினவர் தானே எம்ஜிஆர் அவர்கள். அவங்களும் அந்த திராவிட சித்தாந்தத்தை பெரியாரையும் அண்ணாவையும் பேசுறாங்கல்ல. காலத்தின் சூழ்ச்சி, ஏதோ 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. அதுல இருந்து 2 பேரும் கொள்கை முரண் இல்லை நம்மளுக்கு. திமுக விசஸ் அதிமுக, அதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. புதுசா இருபெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி வந்தாருன்னு தயவு செய்து வரலாறுல எந்த பத்திரிகையிலும் எழுதிடாதீங்க. புரியுதுங்களா? ஃபியூச்சர்ல எனக்கும் ஒரு சில கனவுகள்லாம் இருக்கு. நானும் பத்திரிகை துறையில படிக்கலாம் அப்படின்லாம் ஒரு ஆசையா இருக்கு. திராவிட கட்சிகளிலிருந்து திருடி ஆட்சி அமைச்சாருன்னு வேணா எழுதுங்க. புரியுதுங்களா? திராவிட கட்சிகளான திமுகவின் கூடிய கூட்டணி கட்சிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வென்ற உறுப்பினர்களையும் வாங்கி தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. திராவிடத்தை ஒழித்த எவனும் இங்க கிடையாது. திராவிடத்தை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடும் திராவிடமும் பிரிக்க முடியாத ஒண்ணு. புரியுதுங்களா? மறுபடியும் வந்தா திமுக அதிமுக கூட்டணி சான்று இருக்கிறதா? ஏதாவது சான்று கிடையாது. திமுகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தலைவரோ, முதன்மை செயலாளரோ, பொதுச் செயலாளர்களோ, துணை பொதுச் செயலாளர்களோ, அமைப்பு செயலாளர், இணை அமைப்பு செயலாளர், துணை யாரா சொன்னாங்களா? அதிமுக கொறடா சொன்னாரா? அதிமுக தலைவர் சொன்னாரா? அதிமுக இருக்கக்கூடிய கேபினட் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் யாரா சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. இதுக்கு சான்று கிடையாது. சும்மா யாரா போற போக்குல ஏதாவது ஒன்று சொன்னா, ஒரு பொய்யை 100 வாட்டி சொன்னா உண்மையாயிடும். அதை இந்த ஸ்ட்ராட்டஜியை இவங்க ஃபாலோ பண்றாங்க. மற்றபடி அதெல்லாம் உண்மை கிடையாது. பார்ப்போம். அரசியல் சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.